நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவின் மிகவும் வருந்துகிறேன் அந்த வீடியோவில் அண்ணன் என்னென்ன பேசியிருக்காரு, அண்ணனோட கட்சியில் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் என்ன முடிவெடுத்திருக்காரு, அண்ணனுக்கு கீழே இருக்கவங்க என்னென்ன முடிவெடுத்து தமிழ்நாட்டில் ஒரு 7.5 வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக பார்க்க போகிறோம். 42 பேர் இறந்துருக்காங்க. அண்ணனுடைய இரங்கல் அஞ்சலி ஒரு 3 நாள் கழித்து. அது இரங்கல் அஞ்சலி மாதிரி இல்லையே. அது ரைட்டு, அது கடைசியாக சொல்லுவோம். அந்த இரங்கல் அஞ்சலி அவர் கொடுத்த அந்த வேட்டைக்காரன் அந்த ஃபீல்டில் அவர் கொடுத்த 42 பேருக்கான இரங்கல் அஞ்சலி ரொம்ப ரொம்ப வந்து பேசும் பொருளாக நேற்று பூரா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்னென்ன வேணாலும் செய்யுங்க. அதை கொடுக்கறதுக்கு 2 நாள் ப்ராக்டிஸ் தேவைப்பட்டது. அந்த 2 நாள் வீடியோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி 4 ரீடேக்குகள் இந்த சினிமா படத்தில் வர மாதிரி எடுத்து அன்னை கொடுத்த அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை. அந்த 42 பேர் இறந்ததை பற்றி துளியும் கூட அக்கறை இல்லாதவங்க பேசுகிற பேச்சு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அந்த 42 பேருன்ற ஒரு இதே இல்லை, அந்த ஒரு வார்த்தை கூட இல்லை அந்த வீடியோவில். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே, எனக்கும் எப்படி வந்து மனசு கேட்காதா, நான் வந்து எங்கே இருந்திருக்கணும், நான் வந்து வரணும்னு நினச்சேன், அது பின்னாடி அரசியல் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, என்ன பண்ணாலும் நீ நின்றுக்கணும். நானும் மனுஷன் தான், எனக்கும் அந்த இடத்துல மனுஷனுக்கான எந்த ஒரு செயலுமே நீ செய்யலையே. மனுஷனா என்ன பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் நீ திருச்சியில் நின்றுக்கணும். அந்த இதில் சொல்கிற மாதிரி வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்த ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு தாமதமாச்சுன்னா கிளம்பிடுவாங்க. ஒரு 15,000 லாஸ் ஆயிரும், திரும்ப இன்னொரு டிக்கெட் போட்டு போகணும், 15,000 ஒரு லாஸ் ஆயிரும்ல, 15,000. ரைட். இப்படி அண்ணன் வந்து அந்த இறப்பா கொஞ்சம் கூட துளியும் கூட இறக்கமே இல்லாம பட்டினப்பாக்கத்தில் உருட்டிட்டு இருந்தாரு. அண்ணன் உருட்டினார் நேத்து. இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். இதை வந்து இந்த வீடியோ வந்து பாக்குறவன் ஃபுல்லா வந்துட்டு எங்க அண்ணனை ஏன்டா திட்டுறீங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், அண்ணன் செய்யறது அப்படி இருக்கு. என்ன சொல்ல வரேன்னு பார்த்தா அந்த வீடியோடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இவர் வந்து இது வந்து ரொம்ப மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி, ஏதோ ஒரு அடுத்தாள் வீட்டில் நடந்த விஷயம் மாதிரி. ஏன்னா அவர் மீட்டிங்ல நடந்ததே தெரியாத மாதிரி, வேற எதுவுமே மீட்டிங்ல நடந்த மாதிரி வருத்தமான விஷயம் தான். ரொம்ப நான் வருந்துறேன், எனக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னுடைய கலை பயணத்துல தான் கத்துக்கிட்ட எல்லா ஆக்டிங்கையும் நேற்று அந்த 3 நிமிஷம் வீடியோவா மொத்தமாக இறக்கிருக்காரு. நான் மொத்தமாகவே 3 நிமிஷம் தான்டா பேசுவேன். அதை சொன்ன மாதிரியே 42 பேர் செத்ததுக்கும் 3 நிமிஷம் அண்ணன் உட்காந்து வீட்டில் உன் கட்சி மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு வர முடியாதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு அன்னைக்கு மீட்டிங்லேயே உனக்கு போட தெரிஞ்ச உனக்கு 42 பேர் சாவு வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்க முடியல. அது வந்து ஒரு 3ஆவது நாள் போட்டிருக்காரு. ரைட்டு, இதை கூட விடுங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரான்னு பார்த்தா அதுலேயும் வன்முறை தூண்டுற மாதிரி நீங்க வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று ஆல்ரெடி சாப்பிட்டு கிட்னி வேற அவுட்டு. இந்த வடிவேல் வந்து சொல்ற மாதிரி தான், அடிச்சுக்கங்கடா உன்னை யாரா அடிப்பா அப்படின்ற மாதிரி. பார்த்தா அதுக்கு கேரக்டரும் சரியில்லை, கூட்டிட்டு போய் வளர்க்கலான்னு பார்த்தாலும் கேரக்டரும் சரியில்லை. நம்ம ஆரம்பத்துல இருந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தரணும். சரி, இதை விடுங்க. அதுல மெயினா என்ன சொல்ல வராரு, நாங்க வந்து மக்களை ரொம்ப சேஃப்டியா வச்சுக்கணும் தான் நினைச்சோம். அவர் என்ன சொல்றாரு, தான் வந்து அந்த இடத்துக்கு போறது மட்டும் தான் பிளானா. அவர் வந்து சொன்ன இடத்துல போய் பேசிட்டு வந்தாராம். பேச வேலை மட்டும் தான் அவர் பார்த்தாராம். அதாவது இந்த தப்பு நான் பண்ணல, மொத்த தப்பையும் பண்ணிட்டு பச்சையா வாய் கூசாம எந்த தப்பும் பண்ணலன்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது பித்தலாட்டத்தனம். கோவத்துல ரொம்ப டீசெண்டா பேசியிருக்கு. வெளியே என்னென்ன பேசுன நீ. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டு போறதுதான் என்னுடைய வேலை, எந்த மாவட்டத்திலையும் நடக்காத அசம்பாவிதம் எப்படி கரூர்ல மட்டும் நடந்துச்சு. யார் சொன்னாங்களாம் அவருக்கு? அவர் நாமக்கல்ல இருந்து இங்க வரதுக்குள்ளேயே 200 பேர் அங்க ஹாஸ்பிட்டல்ல, நாமக்கல்ல 40 பேர் கவலைக்கு இடம் ஐசியூ, இன்னும் 6 பேர் இருக்காங்க உள்ள. தம்பி இதை விடுங்க. மதுரையில செத்து போனாங்க, விக்கிரவாண்டியிலே செத்து போனாங்க. இவங்க மீடியாக்காரங்க வாயை வச்சுட்டு கேள்வி கேட்கறது கிடையாது. கூப்பிட்ட அந்த 4 பேர் உயிரிழப்புக்கே இவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்திருப்பான். இன்னைக்கு 42 உயிர் போயிருக்காதுல்ல. அந்த ஒரு கரூரை சார்ந்த ஒரு அமைச்சரை வந்து சொல்றாப்படி அதை வந்து எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்த தப்பா எதுவுமே ஏத்துக்க மாட்டேங்கன்னா இது என்ன ஒரு திசைக்கு மாத்துறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மத்த ஊர்ல நடக்கல கரூர்ல நடந்தா அப்ப யார் பொறுப்பு? அப்ப நீங்க உங்க உள்ளுக்குள்ள இருக்க சதிதான் ஏதோ நடந்திருக்கு. நீ இன்னைக்கு வரைக்கும் நடந்த தப்பை ஏதோ ஒத்துக்க மாட்டேங்கிற, நீ லேட்டா வந்ததை சொல்ல மாட்டேங்கிற, ஓ மேல தப்புன்னு இந்த ஸ்டாண்டுக்கு என்னைக்குமே போக மாட்டேற. இன்னொன்னு போய் தொலைய முடியாது. அரசியல் பண்ணிட்டு கட்சி ஆரம்பிச்சு நம்ம தப்புன்னு சொல்லிட்டா அது ஒரு வாழ்க்கை பூரா ஒரு கெட்ட பேர் ஆகி போயிருக்கு. ஆல்ரெடி எல்லாரும் தொங்கிட்டு இருக்கானுங்க. இதை தாண்டி கோர்ட்டுக்கு போறாங்க. எனக்கு வாயில நல்ல கெட்ட வார்த்தை தான் வருது. கோர்ட்ல போய் என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்னா, பேச்சு ஜாலங்கிறது என்னன்னா, ஒரு பேச்சை சாப்பிட்டியான்னு கேட்கலாம், டேய் கேட்கலாம். அது மாதிரி கோர்ட்ல என்ன சொல்றாங்க, இங்கிட்டு வந்துட்டு சனிக்கிழமை சம்பள நாள், அதனால யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, இந்த கூட்டத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இவர் வந்து ஒரு மாசான ஆள் தான். நீங்க அரசாங்கம் தான் அவர் என்ன பண்றாரோ அவருக்கு எப்பயுமே கூட்டம் வருது இல்ல, அவருக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அறிவு எங்கடா போச்சு? நியாயமான கேள்வி. தாவேகன்ஸை பார்த்து கேட்கிற கேள்வி என்னன்னா,
அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்ல, செத்தவன்லாம் முதல்ல என் கட்சிக்காரன் தானா, இல்ல என்ன பார்க்க வந்தவன் தான் செத்தானா, இதெல்லாம் வந்து ஒரு கேவலமா இல்ல, உன்னை பார்க்க வந்து 42 பேர் அங்க உள்ள செத்துட்டான், அத கூட நீ எப்படி மாத்துற, அது உள்ள இருந்த டெட் பாடியவே நீங்க இதுல கணக்கு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு வாதம் வச்சிருக்காங்க. கோர்ட்ல இது இல்லாம வந்துட்டு இவ்வளவு கூட்டம் அவரை எதிர்பார்க்கல. ரோட்ல வந்து சென்டர் மீடியம் எடுத்திருந்திருக்கணும். எடுத்திருந்தா அண்ணன் ஆப்போசிட் ட்ராக்ல வந்திருக்க மாட்டாரு, சொந்த இந்த வழியில வந்திருப்பாரு. உனக்கு கொடுத்த கோர்ட் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இதே சென்டர் மீடியட்ல ஏறக்கூடாதுன்றது தான். தனக்கு கொஞ்சமாவது மனிதர்கள் மேலேயோ தன்னை சார்ந்திருக்க மக்கள் மேலேயோ தன்னோட ரசிகர்கள் மேலேயோ ஒரு முரட்டு அக்கறை வேணும். அக்கறை தான் வேணும். அக்கறை இல்லாம உனக்கு நீ உயிரை காப்பாத்திக்கிட்டா போதும், நீ ஃபிளைட் ஏறி மேல போய் சேஃப்டியா வீட்டுக்கு போயிட்டா போதும். லைட் அமைச்சு ஸ்பைடர் படத்துல அந்த சத்தத்தை கேட்டு அழுகிற சத்தத்தை கேட்டு ஆர்கசம் அடைகிற மாதிரி நீ உன் தொண்டர்களை வந்து பலி கொடுத்து ஆர்கசம் அடைகிற. இதுல பார்த்தா அந்த கரூர் மாவட்ட செயலரை கதற விட்டாங்க, அவனையும் கண்டுக்காம விட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. இவங்க மட்டும் முன்ஜாமீன் கேட்டிருக்காங்களா? இதுல என்ன ஒரு காமெடினா, விஜய்க்கும் புஷி ஆனந்துக்கும் மட்டும்தான் டிவிகே சார்பில் இருந்து முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க. உன்னை நம்பி வேலை செஞ்ச ஒரு மாவட்ட செயலாளர் உள்ள இருக்கேன். இவங்க வேலையே செய்யல, இவங்க வேலை செஞ்சிருந்தா அவ்வளவு உயிரிழப்பு ஆயிருக்காது. இந்த கால தாமதம் தான் நீ வந்து இறப்புக்கு காரணம். நேத்து வந்து நியூஸ்ல எடுத்து போடுறாங்க, எடுத்து உட்காந்து என்னென்ன நடந்துச்சு, உன் ரசிகர்கள் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு எல்லா ஊர்லயும். நாமக்கல்ல காலையில நீ 8:45 வரேன்னு சொன்ன, நீ ஃபிளைட்டையே 8:45 தான் ஏறுற, அப்போ உன் பகுமானம் இதுதான் இன்னைக்கு கேள்வியா இருக்கு. நீ உன் 8:45 வருவ, வந்து திருச்சி போத தெளிஞ்சு நீ எந்திரிக்கிற டைமுக்கு இங்க ஒருத்தர் 4 மணில இருந்து வந்து நின்றுட்டு இருக்கேன். 8:45 நீ மக்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நீ வருவ, இஷ்டத்துக்கு வருவ, வந்துட்டு நீ பிளான் பண்ணி நாமக்கலுக்கு சேலத்துல ஏர்போர்ட்ல இறங்காம திருச்சியில இருந்து இருக்கிற காட்டு வழி பாதையில பண்ணிட்டு ரோட் ஷோ பண்ணக்கூடாதான், ஆனா ரோட்டு வழியா வருவாங்க. இவங்க நடத்துற மாநாட்டுக்கு மட்டும் நீங்களுக்கு எப்படி டயத்துக்கு வர முடியுது? காலையிலேயே வந்துட்டு படுத்துட்டு மாநாட்டுக்கு டயத்துக்கு வரையே, உன் மாநாட்டுக்கு வந்த ஆட்கள் நீ வந்துட்டு சாயந்தரம் ஒரு 3 மணி சொல்லிட்டு ஒரு 8 மணி வரைக்கும் வா. நீ 6 மணின்னு சொன்ன மாநாட்டையே நீ வந்துட்டேன்றக்காக 3 மணிக்கு ஆரம்பிச்ச. சரி ரைட், நீ கிளம்பணும், உனக்கு நேரம் ஆகி போச்சுன்னா 6 மணிக்கு மேல வெளிய இருக்க மாட்டாங்க. ரைட், நீ காசு செலவு பண்ணி நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டை மட்டும் இவ்வளவு வேகமா உனக்கு செல்ஃபிஷா இவ்வளவு ஈஸியா பண்ணிக்கிற, மாநாட்டுக்கு பின்னாடி வழி வச்சு அதுக்கு தனியா காட்டு வழியில ஒரு பாதையை போட்டு கடைசியா நடத்த காட்டு வழி பாதைக்குள்ள தான் பின்னாடி பார்த்தேன். இன்னொன்னு இன்னைக்கு காலைல ஒரு பல இன்டர்வியூ பார்த்தேன். என்ன சொல்றாருன்னா, 5 மணிக்கு ஷூட்டிங்னு சொல்லிட்டாங்கன்னா 5:05க்கு போனா கூட இவருக்கு மனசு வந்து கேட்காதான் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இப்ப என்ன கேட்பாங்களா இல்லையா அந்த இன்டர்வியூ பார்த்து கீழே இருக்கவங்க எல்லாம்? ஒரு நாள் நீ வந்து ஒருத்தனுக்காண்டி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நீ வந்து படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தலைவா படத்தை அடைச்ச அன்னைக்கு நைட்டு பூரா நின்னப்ப அன்னைக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அனுபவம். இல்லப்பா இவங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கணும், தன்னை அரசியல் ஃபேமுக்குள்ள கொண்டு வரணும், தன்னை சுத்தி கிறுக்கைங்க கூட்டம் நிறைய இருக்காங்க. இந்த கிறுக்கைங்கெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்காண்டி அடிச்சுக்கிறதுக்கோ உயிரை கொடுக்கறதுக்கோ தலையை கொண்டே உள்ள கொடுத்து வெட்டு வாங்குறதுக்கு நீங்க ஆள் இருக்காங்க. நம்ம அரசர் ரோல்லே இருப்போம், செத்து போறவே செத்து போட்டோம், போர் நடக்குது அரசர் வராங்க, போர் இல்லைன்னா அரசனை செத்து போறேன், அரசனை கடைசியா ஜெயில தான் கொண்டு போடுவாங்க, இருக்கிற போது செத்து போயிருவாங்க, 1000 பேர் செத்து போயிருவாங்க. அந்த கணக்குக்கு தான் இன்னைக்கு பூரா தாவே இருக்காங்க. உண்மையாலுமே இவனை சொல்லி எந்த தப்புமே இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த கீழே பைத்தியக்கார கூட்டம் இருக்குல்ல, அவங்கள சொல்லணும். இந்த நேத்து ஒருத்தன் சூசைட் பண்ணி செத்து போயிருக்கான். இதெல்லாம் இதுல வந்து நேத்து ஒருத்தி வீடியோ போட்டிருக்கா, செத்தவங்க எல்லாம் தியாகிங்க, அவங்களுக்கு வந்து நாங்க மணிமண்டபம் கட்டணும். இன்ஃப்ளூயன்சர்கள் வெக்கமா இல்ல, கப்பிள்ஸ் vlogல காசு வாங்கிட்டு ஒரு அரசியல் விஷயத்த ஒரு 42 பேர் செத்ததை நீ இவ்வளவு இதா பேசுறியே, அந்த காசெல்லாம் உனக்கு செமிக்குமா? இதெல்லாம் வந்து கொலா சண்டை கோவங்கள். சரி, இதை விடுங்க. மெயினா ஆதவர்ஜுனா பாத்தீங்கன்னா தன்னுடைய பணக்கார வாழ்க்கையை வைத்து இந்த கட்சிக்குள்ள திருமாவனால துரத்தப்பட்ட, அப்படி அந்த கட்சியில வாய் பேசிட்டு தனக்கு அங்க எந்த ஸ்டாண்டும் கிடைக்கல அப்படின்னு ஒட்டி இந்த கட்சிக்கு வந்தாரு. எதுல ஏதோ ரைட்டு காசு இருக்கு, எந்த கட்சியில வேணா சேர்த்துக்காங்கன்னு வைங்களேன். ரைட், இதெல்லாம் அடுத்த விஷயம் இருக்கட்டும். இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கு. மெயினான ரீசனே யாரை சொல்றாங்க, கோர்ட்ல யாரை சொல்றாங்க அப்படின்னா ஆதவ தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்கு, நீங்க வர நேரம் தாமதம் ஆயிருச்சு, ஒரு 50-60 மீட்டர் முன்னாடி நில்லுங்க, இங்க உள்ள போய் அந்த கூட்டத்தை பிரஸ் பண்ணினா கூட்டம் ஃபுல்லா உடஞ்சு செவுத்துல போய் முட்டுறாங்க. நீங்க பஸ்ஸையும் 2 ஆம்புலன்ஸ் 3-4 வண்டியை உள்ள விடுறீங்க, 10வது ஆம்புலன்ஸ் வந்தா அந்த வழியா தான் போகணும், நீங்க அதை எதையுமே கண்டுக்கல. ஆனா இந்த ஆதவர்ஜுன் தான் கேட்கல. ஆதவர்ஜுன் தான் வந்து நாங்க வந்து அந்த ஸ்டாப்ல தான் போய் நிப்பாட்டுவோம், கேமராக்கு நாங்க அதெல்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பேச்சுக்கு சொல்றது. ஆனா உண்மை அதே நீ சொல்றது. அவங்க டிஜிபி சொல்றாரு, நாங்க சொன்னா அவர் சொன்னதே இல்ல, நாங்க அங்கதான் ஃபோக்கஸ் லைட் போட்டுருக்கோம், அங்க அப்பதான் எங்க தலைவர் நல்லா தெரியுவாரு அப்படின்றது அவங்க எடுத்து வச்ச வாதமே. அந்த 60-100 மீட்டர் உள்ள போகாட்டி இன்னும் கூட கூட்டம் குறையாம இருக்கான். 42 பேரை இறக்கமே இல்லாம இவங்களுடைய சுயநலத்துக்கு கொண்டு விட்டாங்க. ஆனா இதை வந்து ஒத்துக்கிறதை தாண்டி மன்னிப்பு கேட்க கூட மனசு வரல. கேட்டா ஒரே வார்த்தை தான், நான் உடனே எனக்கு 6 வயசுல நடந்த ஒரு இழப்பே வந்து இன்னும் ஒரு கனத்த ஒரு மனதோடு இருக்கேன், என்கிட்ட யாரும் கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்காதுன்னா அப்புறம் அரசியலுக்கு கேட்கணும். இந்த குழந்தைகளை இந்த தாவேகா குட்டி அணில தூண்டும் விதமா, மீடியாக்குள்ள தூண்டும் விதமா என்ன செய்யறாங்க? நேத்து ட்விட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புரட்சியா மாறணும், இந்த புரட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா நேபாளும் இது மாதிரி ஸ்ரீலங்காவும் இது மாதிரி புரட்சியாகி வெடிச்சு
அது சரியில்லாத நாட்டு சரியா நடத்தாதவங்க நடத்தாதவங்க. இல்ல இங்க வந்து வாழ்வாதாரம் எவனுக்கு பிரச்சனை கிடையாது, எல்லாம் சேஃப்டியா போறான், சேஃப்டியா தான் வரானுங்க. இன்னைக்கு மேக்ஸிமம் இங்க கம்ப்ளைண்ட் கிடையாது, ஊரு பூரா பரப்பி விட்டானுங்க. இந்த ஜென்சி கிடுகளுக்கு மண்டக்குள்ள மூளை இருக்கா இல்ல எதுவும் ஜாமாகமா இருக்கான்னு தெரியல. இவங்களை பரப்புற விதமா வந்துட்டு மீடியால என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு வன்முறை நம்ம வந்து வெடிக்கணும், போராட்டங்களை உருவாக்கி நம்ம வந்து இதை தீர்வு கண்டுபிடிக்கணும். இவனோட பப்ளிசிட்டிக்காக இவன் வந்து என்ன வேணா பண்ணுவானுங்க. அதுக்கு அடுத்த வீட்டு போல பேர் ரோட்ல அடி வாங்கணுமா? அவன் போட்டிருக்க வீடியோ என்ன வீடியோ தெரியுமா? இவன் கட்சிக்காரன் தூக்கிட்டு போக வந்த ஆம்புலன்ஸ் தடுத்ததுக்கு போலீஸ்காரன் அடிச்சிருக்கேன். சரி, உன் கூட்டத்துல தான் ஒண்ணு செத்தான். அவனை தூக்க வந்த ஆம்புலன்ஸ் அடிச்சதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போலீஸ்காரன் அடிச்சிருக்கான். அதை தூக்கி போட்டு வன்முறையை பண்ணும் அப்படின்னா சரி, இவங்களுக்கு அறிவு கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தாண்டி அன்னைக்கு வெள்ளக்காரங்க இது ஒன்று பஞ்சாயத்து பண்றப்ப ஒரு வீட்டுல இருந்து குடும்ப குட்டியெல்லாம் விட்டுட்டு ரோட்டுக்கு போய் ஒரு தலைவன் உருவாங்கினா, அந்த தலைவன் முன்னாடி சின்ன சின்ன ஊரோ பொம்பளையாலோ ஆம்பளையாலோ எல்லாம் சேர்ந்து போனாங்க. ஒரு வெள்ளக்காரன் எதுக்குறதுக்கு ஒருத்தன் வாய் பேசினானா அவன் தலைவனை அதுக்கு பதவி ஏத்துக்கிட்டு ரோட்ல நின்று அடி வாங்கினா, துப்பாக்கி குண்டுல செத்து போனாங்க, எல்லாம் போய் அடிவிட்டு செத்து போனாங்க. நீ வெளியில வராம போனை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு நீ வந்து உன்னுடைய கிறுக்கணுகளை புறம் தூண்டி விடும் விதமா புரட்சி வெடிக்கணும், இவங்களுக்கு வந்து புரொட்டஸ்ட் நடக்கணும், புரட்சி நடக்கணும், ரோட்ல வந்து அடிச்சுட்டு உருளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளப்பி விட்டு போறான். விஜய்க்கு இவன் இந்த வேலையெல்லாம் பார்க்கறது தெரியுதா தெரியலையா, இல்ல விஜய் இப்படிலாம் பண்ணணுன்ற அறிவு இருக்கா? ஏன்னா இது பத்தாதுன்னு இன்ஃப்ளூயன்சரை பூரா கூப்பிட்டு காசை கொடுத்து இன்ஃப்ளூயன்சர் வந்து விஜய் அண்ணாவை பாதுகாக்கணும், நம்ம குழந்தை குட்டி செத்து போனா பத்தாது. 42 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள யாருமே வந்து இந்த 42 பேர் செத்ததுக்கு நியாயமான ஊருக்காரங்க அவங்க மட்டும் தான் பேசுறாங்களே தவிர, தூரத்துல இருக்கவன் இந்த விஜய் ரசிகர்களுக்கு பூரா நியாயம் தெரியல. நியாயம் தெரியல. இவனுங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மீடியால அத்தனை பேர் பேசுறாங்க, அவனுங்களை ட்விட்டர்ல போட்டு கடிக்கிறாங்க. டேய், அவன் உனக்காக தான்டா பேசுறான், நீ தான் ஒருத்தனை ஏமாந்து நம்பி போய் 42 பேர் செத்து போயிருக்கீங்க. இதுல உண்மையிலேயே வந்து ரொம்ப என்னன்னா, நான் நேத்தே இதை நிறுத்துவானுங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் வீடியோ போட்ட உடனே இன்னும் எச்சா இவனுங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ஜாம்பி கூட்டமாவே ஆயிட்டானுங்க. இப்போ வி ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஒரு டேக போட்டு அந்த படத்துல வர மாதிரியே கண்ணெல்லாம் சுருக்கி டைலாக்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நடந்த நிகழ்வை எவனுமே மண்டக்குள்ள ஏத்தவே மாட்டாங்க, அதுக்கு தப்ப எவனும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. தான் வந்து செஞ்சது ஃபுல்லா கரெக்ட் தான், அங்க நடந்தது கவர்மெண்ட் மேலையும் தப்பு தான், அங்க நடந்ததும் தப்பு தான். ஆனா நான் வந்து இதுக்கு ஏத்துக்க மாட்டேன், என்னைய பார்க்க கூட்டமே வரல, சும்மா வந்தாங்க, நான் வந்து கிறுக்கு பையா சும்மா வந்தாங்கன்னு விஜய் பேசிக்கிட்டு. இதுல என்னன்னா இன்னொன்னு சொல்றாங்க, அங்க இருந்து 27,000 பேர்கிட்ட போன் இருக்கு, 27,000 பேர் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனுங்க ட்ரோன் வச்சிருக்கானுங்க, எல்லாம் வச்சிருக்கானுங்க. இவனுங்க சொல்ற மாதிரி என் காலை போட்டு மிதிச்சாங்க, கல் எடுத்து அடிச்சாங்க, ஒரு இடத்துல கூடவா ரெக்கார்ட் ஆகல, இதை கொடுங்கறான்னு கேட்டா அதுக்கும் கடிக்கிறானுங்க. இன்னைக்கு அந்த ஆள் வந்து ரோட்டுக்கு வந்து நின்று பதில் சொல்ல முடியாத அளவுல வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு, ஆனா திரும்ப அந்த வீடியோ முடியும் போது திரும்ப நான் இதே பவரோட நான் வந்து இன்னும் வீரியமா நான் வந்து திரும்ப அரசியலுக்கு வருவேன். நீ அரசியலுக்கு வர்றது பிரச்சனை கிடையாது, இங்க நீ ரோட் ஷோ பண்றது பிரச்சனை கிடையாது, எதுவுமே பண்றது பிரச்சனை கிடையாது, பிளான்டா பண்ணணும், மனித உயிர்களை வந்து காலி பண்ணாத, உனக்கான அறிவு என்னமோ அதை மட்டும் செயல்படுத்து, அறிவு இல்லாம பண்ற மாதிரி இருந்தா உனக்கு காடை வாங்கி ஒரு கிரவுண்டை வாங்கிட்டு அங்க போ நடத்து. அவங்களுக்கு அங்க நடத்துற காசு செலவாகும்ல, அங்க வந்து ஸ்டேஜ் போடணும், அங்க ஆளை கூட்டணும், ஸ்பீக்கர் வைக்கணும், லைட் போடணும், இதுனா ரோடு தானே. இதுனா வந்து அவங்க பஸ் வந்துட்டு ஃபிளைட் சார்ஜ் இதோட ரைட் அதோட கொடியை கட்டி கொடுத்தாங்களா, அதோட முடிஞ்சு போயிடும். அங்க போட்டா செலவாகும். இந்தா இன்னைக்கு பூரா பேத்துக்கு காசு தரேன் அப்படிங்கிறாங்க. காசு கரூர்ல வந்துருவாங்களா இல்ல பனையூருக்கு வர வச்சு தான் தருவாங்க. கரூர்ல கேவலமா கேட்கறாங்க, உங்க காசு வேணா ஒரு உள்ள உயிர் வருமாடா நான் ஏன்னு கேட்கறாங்க. இப்ப வரைக்கும் மாவட்ட செயலாளர் போக வேணாம், ஒரு தாவேகா ஒரு நிர்வாகி கூட போய் யாரையும் பாக்கலீங்க. எப்படிங்க இவங்களுக்கு அந்த கூரெல்லாம் கிடையாதுங்க. இவங்க வந்து பூரா ரெயின் காலம் தான், இவங்க திடீர்னு முளைப்பாங்க. இந்த ஒருத்தன் வந்துட்டு எங்க அண்ணன் ஏதாவது பண்ணீங்கன்னா பிளாஸ்ட்னியா சாயந்தரமே ஸ்டோரி அண்ணா தப்பு தானா அப்படி எவனாவது கூப்பிட்டு ஊருக்குள்ள கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சின்ன பையனா சின்ன பையமா இருக்கணும், ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போகணும், அந்தந்த வயசுல புரட்சி பண்ணணும், புரட்சிங்கிறது ஒண்ணு எழுத்து வடிவா இருக்கணும், இந்த வடிவா இருக்கணும். நீங்க என்னடா அடிதடி பண்ற அளவுல ஆயிட்டீங்க, காட்டுவாசி கூட்டங்களா தான். அதாவது தமிழ்நாட்டுல இருக்க ஒரு மாண்பு இருக்குல்ல, அடுத்து நம்ம ஒருத்தன் கிட்ட ஒண்ணு சொல்றோம்னா அது கஷ்டப்படாம அவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்ல. மனுஷங்க மொத்த பேத்தி மிருகமா மாத்தி வச்சிருக்கேன். மிருகமா மாத்தி, நல்ல வார்த்தை அது, மிருகமா தான் மாத்தி வச்சிருக்கேன். இவங்க படிச்சிருக்காங்க எல்லாம் ரைட்டு, இவங்களுக்கான அறிவு வேணும். காலையில வர மாதிரி இருந்தா இன்னொன்னு ஒரு 15 கிலோமீட்டர் கொடுத்துடணும், எல்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து நில்லுங்கடா, அவங்க ஊர்ல நின்றுக்குங்கடா. அவங்க அந்த இடத்துல தான் வந்து நிற்பாரு, அங்கே நின்று தான் ஒரு 5 நிமிஷம் பேசுவார். இவரு ஜட்ஜு சொன்னது அதான், நடிகர்களுக்கு கூட்டம் வர்றது இயல்பு தான், இதை தாண்டி கூட்டத்தை கட்டுப்படுத்தணுங்கிற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கட்சி நிர்வாகிகளை போட்டுங்க, தாவேகா நிர்வாகி ஒவ்வொரு ஊர்லேயும் அவ்வளோ ஐடி கார்டை போட்டு நீ எவ்வளோ ஓட்டு வருதுன்னு உனக்கு பார்க்க தெரிஞ்ச உனக்கு அதில் ஒரு 100 பேர்த்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும், ஒரு தண்ணி கேன் சப்ளை பண்ணுங்க. இவங்க தான் நான் வாலண்டியரிங் பண்ண சொல்லுவாங்க. இவங்க
இவங்க தான் நியாயப்படி வேலை பார்த்துருக்கணும். இவங்க எவனுமே வேலையும் பார்க்கல, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கீழே சீமான் சொல்ற மாதிரி தாவேக்கா கத்துனா போதுமா? டிவிக்கேன்னு கத்துனா மட்டும் போதும் அவங்களுக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை. வேற எதுவும் தேவை கிடையாது. இன்னொன்னு இவங்களுக்கு இது வந்து ரொம்ப கோவத்தை தான் தூண்டும். ஏன்னா நம்ம சொல்றதெல்லாம் வந்து இவங்க மண்டாக்குள்ள போறதுக்கே வந்து லைக் கிடையாது. இது தவறுன்னு சொல்றதை தாண்டி இவங்க அதை எப்படி ஒரு டைரக்ஷனுக்கு மாத்துறாங்கன்னா, இதுக்குள்ள ஏதோ சதி நடந்திருக்கு, இதுக்குள்ள யாரோ ஆளை வச்சு கொண்டுட்டாங்க, ஆம்புலன்ஸ் விட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க, ஆம்புலன்ஸ் விட்டதுனால தான் இதாயிருச்சு, அவர் பேசும்போது செருப்பை கொண்டு எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுல வந்து இறந்த 42 பேருக்கு ஒரு துளி பொறுப்பும் கூட எடுத்துக்காம இது வந்து இப்ப வரைக்கும் அந்த ஸ்டாண்டுக்குள்ளே வரல. இப்ப வரைக்கும் இந்த ட்விட்டர்ல பேசுற ஒருத்தன் எவனோ செத்தவன் வீட்டு போய் பார்க்க முடியுமா, இல்ல அவங்க கேட்கற கேள்வி பதில் சொல்ல முடியுமா? இவங்க போனா கரூருக்குள்ள எரிச்சு விட்டுருவாங்க, இவங்க போனா பூரா அதே பண்ணுவாங்க. அவ்வளவு கோவத்துல இருக்காங்க இவங்க மேல, தாவேக்காரங்க மேல. ஒரு அப்பன் சொல்றான் நேத்து இன்டர்வியூல, எனக்கு 2 குழந்தை, ஒய்ஃப், 3 பேருமே செத்து போயிட்டாங்க. அவன் சொல்றான், என் குழந்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னு கூட்டிட்டு போனது ஒரு தப்பா? இதே கேள்வி அவன் தொண்டரோ மாவட்ட செயலரோ பார்த்து கேட்டா என்ன ஆமா? அவன் இதை தாண்டி பாஜக காரங்க இன்னைக்கு ஒரு அரசியல் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. என்ன ஸ்டாண்டு போயிருக்காங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்கு இழுக்கலாம். ரைட், இதை விட மெயினான மேட்டருக்கு வருவோம். இது வந்து இது வரைக்கும் உலகத்திலே நடக்காத விஷயம். மகா கும்பமேளாவெல்லாம் உள்ள கொண்டு வந்து 50 கோடி பேர் வந்துட்டு போன இடத்துலயே அவ்வளோ நடக்கல, இங்கே என்னடா இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை திசை திருப்பி இதை என்ன நம்ம போக்கில் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, போவோம் இதை வந்து ஒரு அரசியல் ஸ்டாண்டுக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்க்குற இடத்துல மக்கள் இதுதான் நடந்துச்சுங்கிறாங்க. இங்கே உள்ள வந்துட்டு அந்த ஒரு அம்மா வந்துட்டு அசால்ட்டா இல்லை இதில் ஏதோ நடந்திருக்கு, இது இன்னும் ஆராயணும் சொல்லி பிஜேபியிலேருந்து வந்துட்டு அண்ணாமலையை வச்சுட்டு, அண்ணாமலை வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நைனாருக்கு அப்படியே பாவமா நிற்கிறாரு. இப்போ இந்த நேரத்துக்கு அண்ணாமலை இருந்திருந்தா இது எவ்வளோ கேவலமான ஒரு அரசியலாக நடத்தியிருப்பான், இதை வச்சுட்டு என்னென்ன அரசியல் பேச்சு பேசியிருப்பான், தமிழ்நாட்டில் இருக்கிற பூரா ஏமாத்துறதுக்கு அது ஒரு முரட்டு கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இப்போ நைனார் அதை பார்க்கலன்னு அண்ணாமலையை விட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ண சொல்லி, விஜய் அண்ணா நீங்க வாங்க, இது உங்களுக்கு தேவைதான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீடியா புரோக்கர்ஸ் எல்லாம் வச்சுட்டு மீடியா புரோக்கர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீட்டா வந்துட்டு நீங்க அதிமுக காலில் போய் விழுந்து விடுங்கள், அதிமுகவின் இதுல பின்னாடி விழுந்துக்குங்க, அதிமுக காரங்க தான் உங்களை மாதிரி இறக்கமே இல்லாத இன்னொரு டீம். இன்னைக்கு எடப்பாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, பாஜக சப்போர்ட் விஜய் இன்னைக்கு இழுத்துட்டா அந்த கூட்டத்தை பூரா காமிக்கணும்ல, விஜய் இழுத்துட்டா நம்ம வந்து வெற்றி ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து விஜய் இழுக்கிறதுக்கு இதுதான் அவனுக்கு இழுக்கிறதுக்கு கரெக்டான நேரம். அது யாரு வச்சு பண்றாங்க? போய் இந்த சில்லற புரோக்கரை வச்சா பண்ணணும். சரி ரைட், அவர் சில்லற போக்கர் எல்லாத்துக்குமே தெரியும். அவரும் அந்த சில்லற வேலையில ரொம்ப நாளா சிறப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. வாய் இல்லாட்டி நாய் கூட மதிக்காது, அந்த மாதிரி சவுக்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த 42 பேர் மரணத்துக்கு காரணமான இவங்க அதை வச்சு அரசியலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதுதான் இதோட முடிவா இருக்கும். இன்னொன்னு அவர் சொன்னார்ல, இந்த இன்னும் நான் வீரியமா வரேன், 42 88 ஆக வராரா? இது வரைக்கும் 50 பேர் செத்து போயிருக்காங்க, கவுண்ட் போடுறாங்க. எல்லா இது விக்ரவாண்டி எல்லாம் சேர்த்து 50 பேர் இருக்காரு. 50 நாட் அவுட்னு ஒரு பேனர் வச்சிடலாமா? 50 நாட் அவுட் இல்ல, இது இல்லாம அந்த ஒருத்தன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு கரூர்ல இருக்க அமைச்சர் தான் காரணம் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கான். இதனால எல்லாம் 10 லட்சம் 15 லட்சம் தரவும் இவங்களுக்கு உயிருங்கிறது மதிப்பு எல்லாம் போயிருச்சான்னு தெரியல. சரி வீட்டுல சும்மா தான் இருக்கும், இன்னொரு 4 வருஷம் தான் தாங்குவோம் அப்படின்னு அந்த கிளவாடி வந்துட்டு. ஆனா அந்த ஆளை பத்தி அவன் பேசவே இல்லையே, ஒரு வார்த்தை கூட. தான் கட்சிக்காரன் ஜாகிரதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறான், தன்னை பார்க்க வந்து செத்து போனதை பத்தி பேச மாட்டேங்கிறான். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் தப்பிக்கணுங்க, அவன் தலை இப்ப தப்பிக்கணும், அரெஸ்ட் ஆக கூடாது, அவ்வளவுதான். இல்ல வந்துட்டு என்னைய வந்து புடிச்சிட்டு போங்க, அது போங்க இது போங்க, அப்படி ஆபீஸ்ல தான் இருப்பேன், இங்கே தான் இருப்பேன்ட்டு. உன் ஆபீஸுக்கு ஒரு 2 லட்சம் பேர் போங்கடா, இருந்தாலும் தினம் உங்களை பாக்குறான்னு பாப்போம். தினம் ஒரு இவ்வளவு நல்ல வேலைக்காரன் தானே, தினம் காலையில போய் விஜய் வந்து ஒரு 5000 பேர் பாருங்கடா, ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தா 2000 பேர் பாத்துடலாம், 2000 பேர் போட்டோ கொடுங்க விஜய். எங்களுக்கு கேட்டா எங்களுக்கு வேற வேலை இல்லையா? நான் எவ்வளவு பேர் இவங்க ரசிகர்கள் இப்ப பிரஸ் பாக்குறது என்ன புடுங்குற வேலை? சரி நீ பாக்க வேணாம். புஷி ஆனந்த் எங்க போனாரு? புஷி ஆனந்த் தலைமுறை சேலத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. லூசு மோகன் எங்க போனா? லூசு மோகன் அவனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் போன. இல்ல அவன் எல்லாம் வரட்டும், வந்து இவங்களுடைய வேலை வந்துட்டு இது வந்து அவன் கேட்டான் தெரியுமா, முன்னாடி ஒரு மீட்டிங்ல இந்த கரூருக்கு முன்னாடி பயமா இருக்கா, பயங்கரமா இருக்கும், அதான் பயங்கரமா நோட்டிட்டு போயிட்டாங்கல்ல. உயிரிழப்பு பத்தி அவன் பேச மாட்டாங்க, மீடியாக்குள்ள இருக்க குட்டி குஞ்சானல பூரா ஏத்தி விட்டு இன்னைக்கு வந்து அதுல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அறிவுன்னு ஒன்று வருமா வரலையான்னு தெரியாது. கொஞ்சம் அறிவு இருக்கவன் பொழைச்சுக்குவான், கொஞ்சம் அறிவு இல்லாதவன் கூட்டத்துக்கு போய் உயிரை தான் விட போறாங்க. சரி இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கோ. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன்.